இந்த பக்கம் தலைதான் இருக்கணும். தலைதான். வேற எங்க? Many happy returns of the day. Stupid. Idiot. படியில தான் ஏறி வந்த. ஏன் இப்படி கத்துற? இந்த உன் பர்த்டேக்கு பொக்கே. எருக்கலம்பூ பிள்ளையாருக்கு வைக்கிறது. அவ்வளவு பெரிய மூக்கு அவரே நாறுதுன்னு சொல்ல நீ என்ன? எருக்கலம்பூ கொழுப்பை தணிக்கும், ஊமத்தம்பூ பேச்சை குறைக்கும், வெண்தாமரை தண்டு மென்மையை கொடுக்கும், வேப்பிலை செண்டு பித்தத்தை தணிக்கும். இப்படி ஒரு மூலிகை செண்டு அன்போட முன்கூட்டியே உன் கையில கொண்டு வந்து கொடுக்கிறேன். நீ முன்கோபத்தோடு பேசி மூளை இல்லாமல் மூஞ்சியில் விட்டுகிறாயே. அப்பா எவ்வளவு மூ! இதை ரசிக்காம இருக்க முடியாது. மூஞ்சிய பாரு. பிறந்த நாளைக்கு முதல்ல கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேனே, உன் மூஞ்சில முடிச்சிட்டேனே. ஜஸ்ட் கெட் அவுட். ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு போறேன் சுமதி. என்னது? ஹாப்பி பர்த்டே. வேற என்ன? தம்பி ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க, காபி சாப்பிடுங்க. மனமனா ரொம்ப சூடா இருக்கு. இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வந்து. கொஞ்சமாவது மேனேஜ் இருக்கா உங்களுக்கு? ஐயோ ஆமா, வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்ப சொல்றியா? மறந்தே போயிட்டே. இது புடி புடி. சுமதி சுமதியா இது? அடே அப்பா, ஐயோ வெக்கம்மா. நீ பிறந்து இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது வெக்கப்பட்டிருக்கியா? புடவைய கட்டின உடனே இந்த வெக்கம் எங்க இருந்துதான் இப்படி ஐயோ வெக்கப்படுறியே. ஐயோ இந்த சந்தோஷத்தை என்னால் தாங்க முடியலையே. நான் இப்ப உடனே சுத்தி போட்டாகணும். இதெல்லாம் பத்தாது. பட்லி வாங்க வாங்க. வணக்கங்க. என் பேர் நடேசன். நான் தான் ரிட்டையர்ட். அடே உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த காலத்துல கேசுகளை ஓடி ஓடி பிடிச்சவராச்சே. உட்கார்ந்து பேசலாம். என்ன விஷயமா வந்தீங்க? மிஸ்டர் வேலனை பத்தி. சார் இங்க எதை பத்தி வேண்டாலும் பேசுங்க, அந்த பயலை பத்தி மாத்திரம் பேசாதீங்க. ஏன் சார் கோவப்படுறீங்க? என்ன இருந்தாலும் அவர் உங்க பிள்ளை தானே சார்? இல்ல பின்ன என்ன சார்? எனக்கு இருக்கிறதா 3 பசங்க. ஒருத்தன் அமெரிக்காவில பிசினஸ் கவனிச்சுக்கிறான், இன்னொருத்தன் துபாயில குப்பை கொட்டுறான். இங்க இருக்கிற மில்லுகளை எல்லாம் இந்த வேலைனை கவனிச்சுக்க சொன்னா எனக்கு இசையில தான் விருப்பம்னு மெட்ராஸ் போயிட்டான் சார். போடா கழுதைன்னு தண்ணி தொளிச்சு விட்டேன். ஓஹோ இதானா சார்? இதுக்கு ஏன் சார் கோவப்படுறீங்க? இசையில ஆர்வம்னு வந்துட்டா இழிஞ்சது போங்க. நீங்க என்ன அவனுக்கு சப்போர்ட்டா? இசையில விருப்பம் உள்ளவெல்லாம் இசை ஞானி ஆயிட முடியுமா? போய் அவனுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புங்க சார். அப்போ நான் வரேன் சார். உங்க பையனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பையன் விஷயத்துல சந்தோஷப்படுற ஒரே ஆள் இவர்தான் போல இருக்கு. அடாடாடா என்ன பண்ணுவது, என்ன அடக்கம் ஒடுக்கம். கும்பிட்டுக்கிட்டே வர்றானுங்க. தேர்தல் நிக்க போறானுங்களா? ஐயா தெய்வம் மாதிரி இருந்து இந்த காதல் கவராம காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. என்ன நன்றி 5 பேர் சொல்றீங்க? நீ ஒருத்தன் தானே சொல்லணும். பொண்ணு பேர் பாஞ்சாலியா? இல்லைங்க சுமதிங்க. பாத்தீங்களாடா, உங்களால சுமதிக்கு கெட்ட பேரு. பாஞ்சாலி நல்ல பேர் தானே? ஐயா உங்களுக்கு நாங்க ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம். கஷ்டம்னு யார் வந்தாலும் அவங்க கஷ்டம் தீர்றதுக்கு வழி செய்யறது தான் என் குணம். இருந்தாலும் இவ்வளவு பெரிய மனுஷரை பொய் சொல்ல வச்சுட்டோமே. 501 ஏன்டா அவர்கிட்ட போய் பார் சோப் எல்லாம் கேக்குறேன்? அவன் 501வது பொய்ய சொல்றாங்க. ஐயா 500 பொய்ய நாங்க சொல்லிட்டோம். 501வது நீங்க சொல்ல வேண்டி வந்துருச்சேங்கிறதா எங்களுக்கு. காப்பிகள் இல்ல ஒண்ணு இல்லைங்க. அசிங்கமா ஏதோ கேக்குறான். கேளு குடிச்சிட்டு போலாம். போடா வரங்க. வாங்க வாங்க. ஏய் புடவை கட்டி பொட்டு வச்சு இப்படி ஆளே மாறிட்டியே. எப்ப பார்த்தாலும் கலாட்டா பண்ணிட்டு இருந்த வேலை இப்படி ஒன்னு அடியோட மாத்துவார்னு நான் நினைச்சே பாக்கலடி. யாரு யாரு? வேற யாரும் இல்ல தாயம்மா, அந்த வேலைந்தான். உன் பிறந்த நாள் அன்னைக்கு பூச்செண்டு கொண்டு வரும்போது என் விரல்லையே டிங் 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 மீட் நானே அந்த பையன் தானே? அடிய ராஜாத்தி, உன் மனசுக்குள்ள கோட்டை கட்டி குடியிருக்கிறவன் அந்த வேலைந்தான். இத்தனை நாள் நீ என்கிட்ட சொல்லாமே இருந்துட்டியே. நான் உங்களோட ஏன் ஒரு மாதிரியா இருக்கு?
சுமதியை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப நாளா திட்டம் போட்டு நல்லவ மாதிரி நாடகம் ஆடிட்டு இருந்தேன். தாயம்மாவையும் சுமதியோட மாமாவையும் என்னால ஏமாத்த முடிஞ்சதை தவிர சுமதியை என் பக்கம் இழுக்க முடியல. அவ வேலனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்கன்னா அவனை இல்லாம பண்ணிடுறான். அவசரப்படாத. அவன் யாரோ கோயம்புத்தூர் கோடீஸ்வரம் விட்டு பையனா. ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். டவுட் தான். சும்மா ஒரு பொண்ணை போய் நொய்யி நொய்யில் நோண்டிட்டு இருந்தா அவ எப்படி லவ் பண்ணுவா? கேட்டா டெக்னிக்கலு முரட்டு குதிரை அது இதுங்கிறது. இந்த கடலலையவே பார்த்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஊருக்கு போய் விவசாயத்தையாவது ஒழுங்கா பார்க்கலாம் இல்ல? இந்த கடல் அலை ஓஞ்சாலும் ஓயும், என்னோட லட்சிய அலை ஓயாது. அந்த குரங்கு குச்சியை வச்சுட்டு நிக்குதுல்ல, அது கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம். வாங்க வாங்க, நீங்க எப்படி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சார், இந்த கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வந்துடணும். இந்தாங்க. கண்டிப்பா வந்துடுறேன். நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு ட்ரம்ஸ் வாசிக்கணும். கண்டிப்பா வாசிடுறேன். ஆமா, மொத்தமா உங்க 4 பேருக்கு கல்யாணமா? ஐயா, எங்க 4 பேத்துக்கு இல்ல சார், சுமதிக்கு. அப்போ வேலை சரி கூட்டிட்டு வந்துருங்க. டேய் பூச்சி, இங்க பாடுறா. டேய் மனோ, இங்க பாடுறா. டேய் வேலா, இங்க பாடுறா. சிங்கார வேலா, ஐ ஆர்டில் அம்பு விட்டு யூ போட்டிருக்கு. ஐ லவ் யூன்னு அர்த்தம். தீர்த்து கட்டுங்கடா. பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே அந்த வேலை நம்ம எடுத்து கூட்டு வந்துட்டேன். படையா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை ஊர்வலம் நடக்க போகுது. நான் மாப்பிள்ளையா ஊர்வலத்தை கலந்துக்கணும். இந்த நேரத்துல போய் இதெல்லாம் கட்டிட்டு ஐஜி எப்படி தீர்த்து கட்டிங்களோ அதே மாதிரி வேலை நீ தீர்த்து கட்டிடு. பாஸ் பாஸ், ஹாப்பி மேரிட் லைஃப். முட்டாள், விஷ் பண்ற நேரமா இது. வெயிட்டா போட. சுமதி, என்னம்மா இது? மாப்பிள்ளை ஊர்வலம் வந்துகிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிய. பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க. எந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகுமா. எந்திரி.
ஓம் த்ருவந்தே ராஜாவர்ணோ த்ருவந்தேஜோ பிரகஸ்பதிகி த்ருவந்த இந்திர சாந்திரணா யாத்ரயாம் த்ருவாம் ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே. கட்டிமேளம் யோ கெட்டிமா என்னையாச்சு? குச்சியை பிடிக்கிட்டாருங்க இவரு. குச்சிய பிடிங்கிட்டாரா? யாரு? நான் தான். இதை விட பெரிய குச்சியோட போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, அங்க பாருங்க. அதனால நீங்க உட்காருங்க. சிவமணி, நீ எங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது. நீ கள்ள நோட்டு அடிச்சு சொசைட்டியை ஏமாத்தினதும் இந்த பெண்ணுடைய ஃபேக்டரி மிஸ்யூஸ் பண்ணதும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மரியாதையா சரண்டர் ஆயிரு. அது மட்டுமல்ல, ரிட்டையர்ட் ஐஜி மிஸ்டர் நடேசன் நீ தான் கொலை செஞ்சேங்கிற உண்மை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அட பாவி, உன்னை போய் நல்லவன் நினைச்சேனே. உனக்கு ஒண்ணு ஆகலையப்பா? ஒண்ணும் இல்லம்மா. மிஸ்டர் வேலன், உங்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அம்மா, உங்க வேலன் இல்லைன்னா இவ்வளவு பெரிய கொள்ள கூட்டத்தை எங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அவராலதான் இந்த பொண்ணுடைய வாழ்க்கையே காப்பாற்றப்பட்டிருக்கு. வெல்டன் மிஸ்டர் வேலன். தேங்க்யூ சார். பட் 1 minute. என்ன போலீஸ் தேடுற அளவுக்கு இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டி வச்சா அதி முக்கியமான வில்லன் சார் இவன். சின்சியர் சிவமணி. இவனை 2 அடியாவது அடிக்கலன்னா நல்லா இருக்குமா சார்? யோசிக்காதீங்க, நல்லாவே இருக்காது. சோ வித் யுவர் பர்மிஷன். வேலா, வேலா, நீ மெட்ராஸுக்கு வந்து பட்ட கஷ்டம் எல்லாம் போதுப்பா. ஏதோ நம்ம 2 குடும்பம் ஒன்னா சேரணும்னு ஆசைப்பட்டுதான் உன்னை அனுப்பிச்சு வச்சேன். வந்ததுக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையாவது காப்பாத்த முடிஞ்சதே, அதுவே போதும். வா, நம்ம ஊருக்கே போயிடலாம். என்னை விட்டு போயிடாதீங்க. உங்களை பத்தி புரிஞ்சுக்காம நான் ஏதேதோ தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அத்தை, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீங்க தான் சேர்த்து வைக்கணும். எழுந்துருமா. அப்புறம் என்ன? கெட்டிமாளம் சார், குச்சியை கொடுங்க சார். ஓ, குச்சி இல்லாம இருக்கே வரீங்க. இங்க இருக்கு. வெக்கம். கட்டிக்கோ. இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு. சுமதி, இனிமே இந்த குடும்ப பொறுப்பை நீ ஏத்துக்கிட்டு இந்த விளக்கேத்தி வைமா. கேட்டி அம்மா சொன்னத? இப்பதான் அவங்க மனசு நிறைஞ்சிருக்கா. அவங்க மனசு நிறைஞ்ச மாதிரியே பிள்ளைங்களை நிறைய பெத்து இந்த வீட்டெல்லாம் நிரப்பியிருப்பா. அதான் எங்களோட ஆசை. என்னங்கடா? சும்மாடா, அது வெக்கப்படுது, அப்புறம் எனக்கு இடைஞ்சல் ஆயிடும். வெக்கமுடா. என்னங்களா அது? வெக்கத்துக்கு இயக்கம். சுமதி, வேலை உன் கையில ஒப்படைக்கிறேம்மா. அவன் ஒன்னும் தெரியாத குழந்தை மாதிரி. இனிமே அவனை கண்கலங்காம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புமா. ஆமாம்மா, பெரிய பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இவனை ரூமுக்குள்ள விட்டு வெங்காயம் மட்டும் உரிக்க சொல்லிடாத, கண் கலங்கிடுவான். பார்வதி அம்மா, விளக்கேத்துறதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சு. கட்லு போட்ட ரூமுக்கு கொண்டு போய் என் பொண்ணை பத்திரமா சேர்க்கிற வரைக்கும் என் கடமை முடியல. எங்க இருக்கு ரூம்? அப்படியே மேல போய் லெஃப்ட்ல திரும்பி மேல ஏறினா அந்த பூவெல்லாம் தொங்க விட்டு வரும். அவசரத்தை பாரு. இல்லம்மா, ரூம் தெரியாம வேற எங்கேயாவது போயிட்டாங்கன்னா அப்புறம் நாள்ல காத்து கிடக்கு. அம்மா, உங்க பையன் முழுசா திரும்பி வந்துருவாம்மா. போங்கப்பா. ஜாக்கிரதை. அவன் என்ன ஜல்லிக்கட்டு காட்ட போறான்? கருவாட்டு மட்டும் என்ன எதிர்த்தாச்சு? வைக்கலாம், அப்புறம் பட்டுக்கலாம். வா. ஐயோ, இப்ப பாலா முக்கியம். நான் கிராமத்திலே பிறந்தவன், கறந்து டைரக்டா குடிச்சிருக்கேன். தாலி என்ன, எத்தனை பவுன், இதெல்லாம் பார்க்க வேணாமா? மல்லிகைப்பூ வாசனை. ஏய் ஏய், என்னாச்சு உனக்கு? விரசமா பாட்டெல்லாம் பாடிட்டு இப்ப வந்து வைக்கப்படுற? என்னங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதா? இங்க வந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அப்புறமா பேசிக்கலாம்.